Hi friends, welcome to our Queen's Kitchen. வாங்க இப்போ நம்ம கதை கேட்குற நேரம். சகுனம் பார்க்கறது எவ்வளோ தப்புன்னு கதை மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அரண்மனை ஜோதிடர் இந்த நம்பிக்கை மேல் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஜோதிடர், அரசே, அதிகாலை எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் அன்று நாள் சிறக்கும் என்றார். மன்னன் சேவகனை அழைத்து, காலையில் எங்காவது 2 காக்கைகள் ஒன்றாக தென்பட்டால் வந்து சொல் என்று கட்டளையிட்டான். சேவகன் தினமும் பொழுது விடியும் முன்னே தெருவிற்கு சென்று விடுவான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்தில் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான். அடடா, நல்ல சகுனம்! இன்று மன்னன் நமக்கு நிறைய பரிசுகளை கொடுப்பார், பதவி உயர்வும் கொடுப்பார் என்று மனதில் கற்பனையுடனும் மகிழ்ச்சியுடனும் மன்னரிடம் விவரம் சொன்னான். இதை கேட்ட மன்னன் சேவகனுடன் அந்த இடத்திற்கு சென்றான். அதற்குள் ஒரு காக்கை போய்விட்டது. மன்னனுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்தது. தளபதியை அழைத்து, இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 கசையடி கொடு என்று உத்தரவிட்டான். சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான். மன்னனுக்கு கோபம் அதிகமாகியது. ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்லாவிட்டால் இன்னமும் 10 கசையடி என்று உருமினான். சேவகன் சொன்னான், மன்னரே, இன்று நான் மட்டும்தான் அதிக அலையில் இந்த 2 காக்கைகளை பார்த்தேன். எனக்கு கைமேல் பலன் கிடைத்து விட்டது பார்த்தீர்களா என்றான். அப்பொழுதுதான் மன்னருக்கு தன் தவறு புரிந்தது. அன்று முதல் சகுனம் பார்ப்பதை அடியோடு நிறுத்திவிட்டான். இது மன்னருக்கு மட்டுமில்லைங்க, நமக்கும் தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு சகுனங்கள் பார்த்து எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் இழக்கிறோம். எதுக்கு பார்க்கணும், ஏன் பார்க்குறோம், எது பார்க்கக்கூடாதுன்றது புரியாமையே பார்த்து நேரத்தையும் வீணடிக்கிறோம். இனிமேல் சகுனம் எதுக்கு பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த காரியங்களை சாதிச்சு நம்மளும் கைமேல் பலன்களை பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.